எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் கார்த்திக். வழக்கமாக இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தலைப்போட உங்களை சந்திக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுளோட பேச ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு வழிமுறை இருக்குங்க. ஆனால் அனைத்து வழிமுறைகளும் பார்த்திங்கன்னா ஒரே வழியில் தான் அமையுது. அது என்ன என்பதை பற்றியும் கடவுளோட பேசும் வழியை பற்றியும் இப்போ நம்ம அந்த காணொலியில் விவாதிக்க போகிறோங்க. கிறிஸ்துவ மதப்படி இறைத்தூதர் இயேசு இறைத்தூதர் பிதாமகனாக இயேசு அவதரித்ததாலையும் ஒரு மனிதரை அவதரித்தனால தான் தெரியல, அந்த கடவுளின் பிள்ளைகளாகவே எல்லாருமே உணர்ந்திருக்கிறாங்க. பைபிள் ஒரு அதிகாரத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் என் பெயரினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதையோ அதை அவர் உங்களுக்கு அள்ளித்தருவார் என்ற வசனம் இருக்குது. இதனால தான் என்னவோ பல சர்ச்சைகளில் உலகமே உனது பேச்சை கேட்க தவறுனா கூட நாம் பேச்சை கேட்கறதுன்னு சொல்லிட்டு சர்ச் ஃபாஸ்டர்கள் அவங்க உருவில் இறைவன் அதாவது கடவுள் பாவ மன்னிப்பு கோருவதாக ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதன் உருவில் இருக்கும் கடவுளிடமும் தங்களது சக துக்கங்களையும் மன்னிப்பையும் பகிர முடியும் கிறிஸ்துவ மதத்தில். சரி, இதே இஸ்லாமிய மதத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இஸ்லாமிய நண்பர்கள் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, வணக்கத்திற்குரிய இறைவன் அவன் ஒருவனே அப்படின்னு சொல்லி உணர்ந்து இறைவனிடம் தொழுகை மூலம் புனித குரானை ஓதுவதன் மூலமாகவும் தன் இறைவன் குரலை தன் குரலாக ஏற்று தினந்தோறும் புனித குரானை ஓதியும் தொழுதும் இறைவன் தொழுதபடியும் இறைவன் தொடர்பில் இருந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்து மதத்தில் அனைத்துமா கடவுள் இருக்கார் என்பதை உணர்ந்ததுனால தான் என்னவோ தெரியல, உருவச்சிலைகளாகவும் இருக்கிறாங்க, ஒரு உருவமாகவும் இருக்கிறாங்க, அருவமாக சிவலிங்கமாகவும் இருக்கிறாங்க, இப்படி உருவமும் அருவமும் இல்லாமல் ஜோதியாகவும் இருக்கிறாங்க. இப்படி எல்லாமே எதுக்கு இந்து மதத்தில் வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் ஏதாவது ஒரு உருவத்தில் இருக்காருன்றதை நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த எல்லா உருவத்திலையும் எல்லா அருவத்திலையும் எல்லா விஷயத்திலுமா கடவுள் இருக்காரு காட்சி வைக்கிறதுக்காக தான் இத்தனை விஷயங்கள் கடவுள் சிலைகளாகவும் ஜோதிமயமாகவும் அருட்பெரும் ஜோதியாகவும் இல்லை ஒரு அருவமாகவும் கூட காட்சி அளிக்கிறார் சொல்லிட்டு என்னோடய கருத்து. இதை உணர்ந்து கடவுளோட பேசி தொடர்பு கொள்ள வேண்டியது நம்மளோட கடமை. சரி, கடவுளோட பேசும் வழிதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குரலை, உங்கள் நீதியை, உங்கள் தரப்பை கேட்க யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் சலிச்சு போய் ஒரு முள்ள உட்கார சமயத்தில் எல்லாவற்றையும் வியாபித்துள்ள இறைவன் உங்களுக்குள்ள உயர்ந்து கிடக்கிறான் என்பதை உணர்ந்து கடவுளான உங்கள் மனதிடம் பேசுங்கள். இதுதான் ப்ரேயர் அப்படின்ற தொழுகை அப்படின்றத செய்ய சொல்கிறேன். தினமும் இஸ்லாமிய நண்பர்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, கிறிஸ்துவ நண்பர்களும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, தமிழ் நண்பர்களும். அதாவது உருவமாயும் உருவமற்றதாயும் அருவமாயும் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களாகவும் கடவுள் இருக்கான்னு காட்சிட்டு கூட பலர் ஒரு சில நேரங்களில் ப்ரேயர் என்ற தொழுகையை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. என்னோட வருத்தமான செய்தி. அதனால் கடவுளிடம் பேச வேண்டுமா, உங்களுள் உள்ள இறைவனிடம் கடந்து போய் உள்ளே இருக்கிற இறைவனிடம் மனதோடு பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தொழுகை மூலிமா பேசுங்கள், ப்ரேயர் மூலிமா பேசுங்க, இறைவனை வேண்டிக்கிறது மூலிமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை முடித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.